எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசதியை செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்கள், நண்பர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இந்த உலகத்துல வானங்க பூமியை படைச்ச நாள்ல இருந்து அல்லாஹ் காலம் என்று சொல்றது அது 12 மாசங்கள். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அல்லாஹ் சொல்றான், அந்த 12 மாசத்திலையும் 4 மாசங்களை நான் சங்கைக்குரிய மாசங்களாக ஆக்கி, அந்த 4 மாசங்களும் அவங்க கண்ணியமான மாசம். மூன்றாவது இப்ப நாம நிக்கக்கூடிய 3 வருஷம் மகாரம் முடியலாம் இந்த மாசம். 4வது ரஜப், 2 மாசங்களுக்கு 3வது இறந்த மாசம். இந்த 4 மாசங்களும் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணியமான மாசம். அதனால உலமாக்கள் சொல்றாங்க, அமலுக்கு அல்லாஹ் சில சீசன்களை கொடுத்தார். எத்தனை காலங்களில் செய்யக்கூடிய அமலை விட அல்லாஹ் எந்த காலங்களை அமலுக்குரிய சீசனாக மாற்றிக்கிறார், அதுல அமல் செய்வது அல்லாஹ்வுக்கு அமல் இருக்கு. எனவேதான் அமலுக்கு குறிப்பான ஒரு மாசம் அது ரமலானுடைய மாசம். ரமலானுடைய மாசம் விசேஷம் கடைசி 10 நாள். ரமலானுடைய கடைசி 10 எந்த அளவுக்கு விசேஷம், அதை போல துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாளும் விசேஷம். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள் எப்படி விசேஷமோ அது போல இப்ப நாம நிற்கக்கூடிய முஹர்ரமுடைய முதல் 10 நாள் விசேஷம். புது வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் 1வது நாள் 1447வது வருஷம் மிக ஆரம்பம். அந்த புது வருஷம் வார நேரம் நாங்க இன்னைக்கு பறவைக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, புது வருஷத்தை கொண்டாடக்கூடிய பழக்கம். நிறைய பேர் இன்னைக்கு கொண்டாடி பண்ணிட்டு நிறைய இடங்கள் நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு கிச்சடி ஆக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நாள் அமைதியாக பார்த்துருப்போம். முஹர்ரமுடைய 1வது நாள் அப்படி ஒரு கொண்டாட்டம் செய்யும்படி மார்க்கம் எங்கேயுமே சொல்றது. இந்த முஹர்ரத்தை செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன? இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை வருகிறது ஆஷூராவுடைய நாள். ஆஷூரா தாசுவா பெரிய 9 பெரிய 10 நோன்பு பிடிக்கிறது விசேஷமான. இன்னைக்கு அந்த அமலுக்கு முக்கியத்துவம் இல்லாம போய் இந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு விதத்துக்கு ஒரு இமாம் சொல்றாரு, எங்க ஒரு புதுசான ஒரு விதத்தை உருவாகணுமோ அங்க அதே மாதிரி ஒரு சுண்ணத் இல்லாம போகணும்னு சொல்றாங்க. இன்றைய நாள கொண்டாடின எத்தனையோ பேர் அந்த ஆஷூராவுடைய நோக்கம் முடிக்க மாட்டாங்க. ஏன் காரணம்? அந்த சுண்ணத் அப்படியே மறக்க ஏதோ சொல்லுவாங்க. எனவே இங்க கொண்டாடக்கூடிய நாள் இல்லை. ஒவ்வொரு புது வருஷமும் வார நேரம் ஒவ்வொருத்தரும் மகாசபமும் இன்னாஸ் செய்ய வேண்டிய அப்படின்னா எங்களுக்கு ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு வருஷம் போனா ஹிஜ்ரி கலண்டர்ல இருந்து ஒரு வருஷம் போனா அதுதான் ஏண்ட வாழ்க்கையில இருந்து ஒரு பகுதி தெரிஞ்சு போயிடுச்சு. அல்லாஹ் 60 வருஷத்துக்கு முடிவு செஞ்சா இப்ப அந்த 60 ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. காலங்கள் குறைகிற நேரம் யாரும் சந்தோஷப்படுறது, எல்லாரும் கவலைப்படுவோம். அதே போல ஒரு நேரம் தான் ஒரு புது வருஷம் உருவான நேரம் அது சந்தோஷத்துக்குரியது இல்லை, கவலைக்குரியது. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம், புதிய ஒரு வருஷம் உருவாக இந்த வருஷத்தை நாம் எப்படி சிறப்புக்குரிய வருஷமாமா? அதனாலதான் நாட்டம் ஆரம்பத்திலே நன்றமாக காட்டினோம். முஹர்ரமுடைய முதல் 10 நாளையும் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்கிட்ட அமல் இருக்கிறான். சொன்னாங்க, நோம்புகள் சிறந்தது ரமலானுடைய நோம்பு.
அதுக்கு போக சிலது வந்து மொஹர்ரமுடைய நாள் மொஹர்ரமுடைய மாசம் பிடிக்க முடியும். எனக்கு முதல் 10 பிடிக்கிறாட்டி போற 9 போற 10 முடிக்கும் ஆசீர்வாவுடைய நாள். அந்த நாளைக்கு நம்ம அவ்வளவு சிறப்பு. ஆசீர்வாவுடைய நாளுடைய மனமும் வேணாம். நபிஸல்லல்லாஹு வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்தா மதீனாவில் யகூதிகள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க மதீனாவை வாழ்ந்த காரணம் என்னன்னா, அவங்களோட வேதங்கள்ல இருந்துச்சு கடைசியாக ஒரு நபி வருவார், அவர் வரக்கூடிய இடம் இந்த மதீனாவாக இருக்கும். எனவே இறுதி நபியை எதிர்பார்த்து யகூதிகள் எல்லாம் அந்த மதீனாவுடைய யகூதிகள் குடியேறினார். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அவங்களை எதிர்பார்க்க கூட மக்கால இருந்து மதீனாவுக்கு நபியாக வந்தாங்க. மதீனாவுடைய யகூதிகள் எல்லாம் ஆஷூராவுடைய நாள் நோன்பு வச்சிருந்தாங்க. கேட்டா ரசூலுல்லாஹி அந்த யகூதிகிட்ட, இன்றைய நாள் நீங்க ஏன் நோன்பு முடியும்? காரணம் சொன்னாங்க, இந்த நாளுக்கு தெரியுமா? இந்த நாள்ல மகத்துவம் என்ன தெரியுமா? இந்த நாள் தான் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன்ட்ட இருந்து பாதுகாத்தார். இதை கேட்கிறதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா நபி அல்லாஹ் பாதுகாத்ததானே நம்ப முடியும். நீங்களே அவரோட விஷயத்தை நம்ப முடிக்கிறேன்டா, உங்களே இருக்க அவரை எங்களுக்கு ஒதுக்க கூட அவருடைய விஷயத்தை எனக்கு மிச்சம் உரிமை. அதனால சஹாபாக்கள் சொன்னாங்க, எல்லா சஹாபாக்களும் இதுக்கு நம்ப முடியும். எல்லா சஹாபாக்களும் நம்ப முடிச்சாங்க. அன்பான சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்ததனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கும். அந்த நபிக்கும் இந்த உம்மத்துக்கும் என்ன தொடர்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் துல்ஹிஜ்ஜால பூமியாகவே பார்க்கிறோம். அவர்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்கு ஆகப்பெரிய ஒரு உபகாரம். அவங்களுடைய நபி மெஹ்ராஜுடைய பயணத்துல அல்லாஹ் தஆலா 50 வக்த் தொழுகைகளை கையாளுகிறார். இதை கொண்டு போய் முடித்து ஒரு நாளைக்கு 50 நேரம் தொழுகை, 50 நேரம் வக்து வந்துதான் எல்லாமே 5 வக்திலேயே அவங்களுக்கு போக வேண்டிய 5 வக்திலேயே பேருதற்கு சுப்பிரமணியம் வந்து 4 வக்தும் பேருதலாகக்கூடிய நிறைய பேருக்கு சுப்பிரமணியம் வந்து எல்லா வக்திலையும் பேருதலாக இருந்தவங்க பத்தாண்டுக்கு வந்தா யாரும் பிஸியா உலகத்துல சில நேரம் வச முடியும். அவர் 50 வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் 50 வக்து தொழுகிறது கஷ்டமான ஒரு விஷயம், செய்ய மாட்டாங்க. நீங்க அல்லாஹ் கிட்ட போய் இதை குறைச்சிட்டு வாங்க. எங்களோட கொஞ்சம் இறக்கத்தோட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட போய் அந்த 50 40 30 20 10 குறைச்சி கடைசியில் 5 வக்துல வந்து நீங்க போங்க, உங்களோட உம்மத்துக்கு இதுவும் கஷ்டம், இதை நீங்க என்ன குறைச்சிருக்கோம். இன்னொரு தடவை நம்பி அவங்க பேசிருந்தாலும் நியாயம் சுகோக கூட குறைச்சி வரச்சு, இல்லாட்டி அசலம் குறைச்சி வரச்சு. நிறைய பேருக்கு கஷ்டமானது போக வேண்டியது. நபியோ சொன்னாங்க, இதுக்கு போக எனக்கு வெச்சமாயிட்டு 5 வக்தை நான் கபூல் செய்யறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துவார். இப்ப அல்லாஹ் புரிய சொல்றான், ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1க்கு 10. 5 வக்தை யார் சரியாக போடுவாங்களோ இவங்களுக்கு 50 வக்துடைய கூலி அல்லாஹ் தஆலா. இந்த உம்மத்துக்கு அவ்வளவு பெரிய உபகாரம் செஞ்சவங்க தான் நபி இப்ராஹிம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா நபியோட சரித்திரம் என்ன? அவங்க அல்லாஹ் தஆலா அந்த நாளை எப்படி பாதுகாப்பு என்றது எனக்கும் உங்களுக்கும் இந்த காலத்துல ஆக முக்கியமான ஒரு தேவை. எந்த சமூகத்துக்கு சரித்திரம் தெரியாதோ அந்த சமூகத்தை வீழ்த்தது சில கஷ்டம்.
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை கூட 4 இடங்கள்ல தான் சொல்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை கூட 69 இடத்துல அல்லாஹ் சொல்றான். நபி மூசாவுடைய பேரை மட்டும் குர்ஆன்ல 130க்கும் மேல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல பேர் சொல்லப்பட்ட நபி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த காலம் அந்த மூசா நபியுடைய சரித்திரம் எங்களுக்கு ஆக தேவையான ஒரு சரித்திரம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ல, அதாவது மிஸ்ருடைய நாட்டுல அந்த நேரத்தில் மிஸ்ருடைய அரசன் ஃபிரௌன் அவன் ஒரு கனவு. என்ன கனவுனா, அந்த பனு இஸ்ராயீல் என்ற ஒரு கூட்டம் மிஸ்ருல வாழ்றாங்க. அதை போல இன்னொரு வம்சமும் அங்க வாழ்றாங்க. கிப்தி வம்சம் தான் அந்த மிஸ்ருடைய பூர்வீகமான இஸ்ராயல் என்றது கண்ணான்ல இருந்து, பலஸ்தீன்ல இருந்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மிஸ்ர நோக்கி வந்த இன்னொரு ஊர்ல இருந்து வந்தாங்க. அந்த நபி யூசுஃபுடைய அந்த மதிப்புக்காக வேண்டி பனு இஸ்ராயலுக்கு மிஸ்ர ஒரு மதிப்பு இருந்துச்சு. இத ஃபிரௌன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவுடைய விளக்கம் என்னன்னா, இந்த பனு இஸ்ராயலுக்கு ஒரு புள்ள பிறந்த போது அந்த புள்ள இந்த மிஸ்ருடைய ஆட்சியை முடியும். உங்க ஆட்சி பறிப்போம். இவன் நாட்டு படைகளுக்கு ஒரு கட்டளையை போடுறான். இந்த பனு இஸ்ராயலுடைய எல்லா போகக்கூடிய குழந்தைகளையும் கொலை செய்யும். உலகம் யாரும் செய்யாத எல்லா குழந்தைகளும் அது கொலை செய்யப்படும். இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு இல்ல தரிச்சா மிட்வைஃப் வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் முழு கவனிப்பும் அவங்க செய்வாங்க, அரசாங்கம் செய்யும். இதே மாதிரி ஒரு சிஸ்டம் அப்ப இருந்துச்சு. யாருக்காவது குழந்தை தரிச்சுட்டா அந்த பெண்ணோடையே அவன் இருப்பான். அது பெண் குழந்தையாக இருந்தா விட்டுருவாங்க. ஆண் குழந்தையாக இருந்தா அந்த குழந்தை பிறக்கிறதோட பிரசந்திடுவாங்க. எல்லா குழந்தைகளும் சேர்த்தா கடைசியில நாட்டு மக்கள் இருக்க மாட்டாங்க. செய்யறாங்க. ஒரு வருஷம் கொலை செய்யுங்க, அதுக்கு அடுத்த வருஷம் கொலை செய்யும். அப்படி மாறி மாறி என்ன ஆச்சரியம்! எந்த வருஷம் குழந்தைகளை கொலை செய்ய வேணுமோ அந்த வருஷம் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. அதுக்கு முந்தைய வருஷம் கொலை செய்யப்படாத வருஷம். அதுல நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தையை பெற்றதோட நபி மூசாவுடைய தாய்க்கு உணர்ந்த பயப்படும். இந்த சம்பவம் ஃபிரௌனுக்கும் அவனோட கூட்டத்துக்கும் விலகினான். ஏன்னா புள்ளைய கொலை செஞ்சிடும். இப்ப அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு வகை அறிவிக்கிறான். மூசாவுடைய தாயை அந்த பிள்ளைக்கு நீங்க பால் கொடுங்க. நீங்க பால் கொடுத்து அந்த பிள்ளைய பார்த்துவோங்க. நாம வந்து பாதுகாப்பா இருக்கும். உங்களுக்கு பிள்ளை பிள்ளை கொடுத்தாக்கி நீங்க 2வது ஆப்ஷன் அந்த பிள்ளைய தூக்கி ஆத்துல வீசுங்க. பெருமானே வெளி பார்வைக்கு பார்த்தா ரெண்டுமே ஆபத்தான கட்டங்கள். ரெண்டுமே ஆபத்தான கட்டங்கள். உள்ள கையில கொண்டா அவங்களுடைய மனவங்க கொலை செய்யணும். அவங்க வந்து கொலை செய்ய தேவையில்லை. அந்த புள்ள தானாக செய்யும். ஆனால் அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையோட தவப்புகளோட அந்த பிள்ளையை எடுத்து அவங்களுடைய தாய் ஆப்பில போகும். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நீங்க பயப்படவும் வேணும், கவலைப்படவும் வேணும். இந்த பிள்ளைய நாம் உங்களுக்கு திரும்பி தருவோம். இன்னும் வளர்க்கவும் இல்லை, சும்மா தர மாட்டோம். ஒரு நபியாக திரும்ப தரும். அந்த குழந்தை அப்படியே ஆப்பில போடப்பட்ட குழந்தை ஒரு பெட்டியில வச்சு போடுறாங்க. அது அப்படியே விழுந்து கொடுக்கும். இவன் நபி மூசாவுடைய சகோதரிய உம்மா அனுப்பினான். அந்த பெட்டிக்கு பின்னால போ, ஒரு தம்பிக்கு என்ன நடந்ததுன்னா கடைசியில் அந்த பெட்டி போய் ஒதுங்கின இடம் ஃபிரௌனுடைய மாளிகைக்கு போனான். அந்த இடத்துல இருந்தவங்க அந்த பெட்டியை சுமந்து கொண்டு ஃபிரௌனுடைய வீட்டில் வருவாங்க. அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு சிறந்த ஒரு பெண். இந்த குழந்தையை பார்க்கிறதோட
உள்ளத்தோடு இறக்கம் வந்து ஒரு முகமது வருது. உடனே அவன் குழந்தையை கண்டு கொலை செய்ய பார்ப்பான். சொன்னாங்க ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இந்த குழந்தையை நாம் கொலை செய்யாமல் இருக்கிறோம். உள்ளுக்கு இதை வச்சு நாம வளர்ப்போம். இது எங்களுக்கு ஒரு பிள்ளையாக இருக்கும். அப்படி பிள்ளையாக நாம வளர்த்தாண்டியும் நாளைக்கு இல்லாத ஒரு பிரயோசனம் கிடைக்கும். அசா ஐயோனா அவன் தகை வளர இந்த பேச்சை கவர் செஞ்சு அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மாளிகைக்குள்ளாக வளர்க்கப்பட்டான். சொல்லுது, இப்ப இந்த குழந்தைக்கு பார்க்கணும். யார் பார்க்கணும்? அரசனுடைய வீட்டுல வளரக்கூடிய குழந்தை. முழு ஊருக்கு ஒரு அறிவிப்பு. அரசனுடைய வீட்டுல ஒரு குழந்தைக்கு யாரும் தயாராக இருக்கீங்க? அந்த குழந்தைக்கு செவித்தாராக முழு ஊரும் கோரிக்கை. எல்லாரும் பாருங்க, என்ன ஆச்சரியம்! எந்த பெண்ணுடைய பாலையும் இந்த குழந்தை எட்டி பார்க்கணும். அழகின் பவம் கடைசியில அந்த இடத்துல வந்து சேர்ந்தாம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி அவ சொன்னா, எனக்கு ஒரு பெண்ணை தெரியும். அந்த பெண்கிட்ட சொன்னா சில நேரம் இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும். அந்த பெண் யாரு? அவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். அந்த பெண்களிடம் பால் குடிக்க மறுத்தவங்க குழந்தை. அது மூசாவுடைய தாய் வந்ததோட பால் குடிக்க ஆரம்பிச்சு. ஃபிரௌனுடைய மனைவிக்கு சந்தோஷம். சொன்னா, உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்க வீட்டுல எங்கட மாளிகையில வச்சு பால் கொடுங்க. அப்படி இல்லைண்டா இந்த பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு போங்க, அங்க வச்சு பால் கொடுங்க. உங்களுக்கு தேவையான முழு சம்பளத்தை நான் அவர் எவ்வளவு ஆச்சரியத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இப்ப உள்ள வளர்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயோடு சில காலங்கள் போகுது. அல்லாஹ் அவருடைய குழந்தைய அந்த வீட்டுல வளர்க்கிறான். ஒரு வாலிபராக வாங்குறான். ஒரு வாலிபர், சக்தி மிக்க ஒரு வாலிபர். ஒரு நாள் அவனுடைய அந்த மாளிகையிலிருந்து வெளியே வரார். ஒரு பிரச்சனை நடந்தது. ஒன்று திபெத்தி வம்சத்தை சேர்ந்த ஒரு வாலிபரும் பனு இஸ்ராயலை சேர்ந்த ஒரு வாலிபரும் அடிச்சு கொள்ளும். அரச பரம்பரையில ஒருத்தரும் அடிமை பரம்பரையில ஒருத்தரும். அடிமை பரம்பரை நபி மூசாவுடைய அழைப்பு வந்து 2 பேரையும் விளக்குற நேரம் ஒரு அடி அடிச்சா அந்த திபெத்திக்கு அவன் அதே இடத்துல மூத்தாங்க. பிறகு இந்த செய்தி ஃபிரௌனுக்கு போகுது. இந்த திபெத்தி வம்சத்தை சார்ந்த ஒரு வாலிபரை மூசா கொலை செய்கிறார். இவங்க மீட்டிங் மசூரா நடக்குது. நாம மூசாவை கொலை செய்கிறோம். மூசாவுக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அந்த மஜ்லிஸ்ல ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு முஃமினான முஸ்லிமான மனுஷனாக அவர் ஓடி வந்து சொன்னார், மூசாவே, அந்த ஃபிரௌனுடைய மஜ்லிஸ்ல உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டப்படுது, உங்களை கொலை செய்ய போறோம். இப்பதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஸ்ருடைய நாடுல இருந்து மதீனா நோக்கி ஓடுறாங்க. இன்னைக்கும் வேர்ல்ட் மேப்ல பார்த்தா விளங்கும் மிஸ்ர். அதுல இருந்து எவ்வளவு தூரம் தெரியுது மதீனா. சவுதியுடைய போர்டர் தெரியும். அந்த அளவுக்கு தூரம் முடிவார் வந்து ஒரு இடத்துல அப்படியே இலைப்பாடுறதுக்காக உட்காரும். பெரிய ஒரு கிணறு நெருங்குது. நிறைய மக்கள் வராங்க. அவங்கள பாத்திரங்கள்ல தண்ணியை நிரப்பி போடுறாங்க. ஆடு மாடுகளையும் கூட்டி வராங்க. அதுக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வெக்கத்தோட இருக்கக்கூடிய 2 வாலிப பெண்களும் வர்றாங்க. அந்த 2 பேரும் ஒத்துப்புறமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தண்ணியுடைய தேவை இருக்கு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பெண்களையும் பேசி அவங்க சாப்பிடுவோம். அவங்க 2 பேரும் செய்தி என்ன? ஏன் தனிச்சு நிக்கிறீங்க? யாரும் உதவி இல்லையா? 2 பேரும் சொன்னாங்க, எங்களோட வாப்பா ஒரு வயசாளி, எங்களுக்கும் தண்ணி தேவை. ஆனா ஆண்களோட சரிக்கு சமனாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி எடுக்கிறாரு. இவங்க எல்லாம் போன போதுதான் நான் தண்ணி எடுப்பேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல போய் அந்த 2 பெண்களுக்கும் தேவையான தண்ணி எடுத்து 2 பேரையும் அனுப்பி வச்சாங்க. பிறகு வந்து ஒரு மரத்துடைய அடிவாரத்துல உட்கார்ந்து சொன்னாங்க, நான் இப்ப
போன்ற நலவின் பக்கம் ரொம்ப தேவையானவனாக இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறார். சாப்பாடு இல்லை, வாங்குறதுக்கு வீடு இல்லை, கையில பணம் இல்லை, சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு மனைவி இல்லை, ஒன்றும் இல்லை, தொழிலும் இல்லை. இந்த துஆவை, இந்த விஷயத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல உட்கார்ந்து ஓதுறாங்க. ரப்பி இன்னி பிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் அஸீம். இன்னைக்கும் சில உலமாக்களுக்கு வரப்ப சொல்லுவாங்க, யாருக்காவது திருமணத்துடைய தேவை இருந்தா, திருமணம் சரிவர இல்லைண்டா, இந்த துஆவை ஓதுற நேரம் அவங்களுக்குரிய பெண்ணை அவங்க வந்து சேர்ப்பாங்க. சரியான தொழில் இல்லைண்டா, இந்த துஆவை ஓதுற நேரம் அவருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யும். அந்த ஒரே நாளைக்குள்ளாக அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யும். கொஞ்ச நேரம் போகல, குர்ஆன் சொல்லுது, போன 2 பெண்கள்ல ஒரு பெண் வெட்கத்தோட ஹஜ்ரத் மூசாவுடைய வந்து ஃபஜாஅத்து யஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇ. வெட்கத்தோட வந்தா, வந்து சொன்னா, இன்ன அபீ யதுக் லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா. நீ எனக்கு பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களோட உதவிக்கு என்ன வாப்பா கூலி தரணுமா, வீட்டுக்கு வாங்க சொல்றாங்க. ஒரு பெண் எந்த அளவுக்கு வெட்கமுள்ள ஒரு பெண்ணாக இருக்கும். இன்னைக்கு சில சந்தர்ப்பங்கள் உருவானது, அந்த இடத்துல பெண்கள் முன்னுக்காக வேண்டிய சில சந்தர்ப்பங்கள். அந்த இடத்துல அந்த பெண் எப்படி நடந்து கொள்ளும், ஆண்களுக்கு சரி சமனாக. இன்னைக்கு பாடசாலைகள் இருக்கு, வேற வேற அலுவலகங்கள் இருக்கு, அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கு, அங்க ஆண்களும் பெண்களும் வேலை செய்யலாம். இப்ப இந்த பெண் அந்த ஆணோட சரிக்கு சமமா பேசுறதோ, தமாஷாக விளையாடுறதோ, அவரோட சிரிக்கிறதோ, கொரட்டி பேசுறதோ, இது அந்த பெண்ணுக்கு உரிமை இல்லை. அது எப்படி செய்யாம இருக்கிற, நாம ஒரே இடத்துல இருக்கிறோம், அது தவிர்த்து வர ஏதாவது என்று யாருக்கும் காரணம் சொல்லிடும். இந்த பெண்ணில் இருந்த 1வது நன்மை, அவர் வெட்கத்தோட வந்தார், ஆணவத்தோட வரல. வெட்கத்தோட வாழ ஒரு பெண் அவளை முழுமையாக மறைச்சுதான் இருக்கு. அவள் ஆணைத்தான் அனாச்சாரம் இருக்க வந்து. 2வது விஷயம், தேவைக்கு அதிகமாக பேசின ஒரே ஒரு வார்த்தை, எது தேவையோ அதை மட்டும்தான் பேச. அவளை வெட்கம் அவளுடைய பணியை செய்யறதுக்கு அவள் தடுக்க. ஏன் அப்பா உங்களை கூப்பிடுறா, நீங்க செஞ்ச சேவைக்கு கூலிதான். இவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய தந்தையை தேடி போனா. அவர் யார்? அவர்தான் அந்த மதீனுடைய நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கிட்ட போறதோட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இந்த பெண் வாப்பா கிட்ட அவளை விருப்பம் சொல்றான். என்ன வாப்பாவே, யா அவதி, இவரை எங்களோட வீட்டு வேலைக்கு வர இருக்கிறேன். நான் இவரை பார்த்தேன், இவர் ஒரு சிறந்தவராக இருக்கிறார், இவர் ஒரு அமீன், இவர் ஒரு கவி, இவர் நம்பிக்கையாளராகவும் இருக்கிறார், அதே போல உடம்பான சக்தியானவராகவும் இருக்கிறார். இதை வச்சு உறவாங்க சொல்றாங்க, சாதிமான ஒரு பெண் கணவன் எதிர்பார்க்கிற 2 கொள்கைகள். அவர் உடல் அளந்த சக்தி உள்ளவராக இருக்கிறார். திருமணத்தினுடைய வாழ்க்கையில பல தேவைகள் இருக்குது. எனவே நோயாளிக்கு மோசமான பாவனைகள் பாவிச்சு அவனுடைய ஆணையை இழந்தவனுக்கு பங்கு. அவனுக்கு எவ்வளவு அகமானவராகவும் எவ்வளவு வசதியானவனாகவும் இருக்கு. அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமாக. எனவே 1வது விஷயம், இவர் உடம்பான சக்தி. 2வது அமீன், இவர் உச்சம் நம்பிக்கையான. சொல்றாங்க, அந்த பெண் இந்த 2 தன்மைகளையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க. ஒன்று, அந்த ஆழமான கிணத்துல தனி ஒரு ஆணாக இருந்து பெரிய ஒரு வாளி, அவர் தனி, இவர் ஒருத்தர் மட்டும் தூக்கியார். மற்றவங்க 4 பேர் சேர்த்தா தூக்குவோம், இவர் ஒரு தனியாக ஆள தூங்கினார். இவருடைய நம்பிக்கை எப்படி பார்த்தாண்டா, வாப்பகிற வார நேரம் சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நீ எனக்கு பின்னாலவா, நான் உனக்கு முன்னால போறேன், எனக்கு நீ பாதைய வாயால சொல்லி நான் போறேன். அந்த பெண்ணை முன்னுக்கு நடந்து விட்டு ஒரு பின்னுக்கு போவார். அது ஆக முக்கியமான ஒரு ஒழுக்கம், ஆக முக்கியமான ஒழுக்கம்.
எனவே இதை வச்சு அந்த பெண் விளங்கினார், இவர் ஒரு நம்பிக்கையான ஒரு பக்குவமானவர், இவரை திருமணம் முடிக்கணும் என்ற ஒரு ஆசையும் உள்ளத்துல வருது. அதுக்கு என்ன அவளாகவே எனக்கு நிறைய உலகத்துல காட்டப்படுற அறிவு சார்ந்த ஒரு விஷயம். அதுக்கு வேற உரிமைக்கு வேற பேர் ஒத்தர விருப்பம் வேண்டாம், தாராளமா அவர் திருமணம் முடிக்கலாம். பேருக்கு சொல்லலாம், இஸ்லாமிற்கு 100க்கு 100 தடை. ஒரு பெண்ணுக்கு ஒத்தர விருப்பம் வேண்டாம், மனுஷன் தானே உணவு இருக்குது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ண விருப்பம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை விருப்பம் வேண்டாம், அதுக்கு மாற்றத்துல வழி முறை. இந்த பெண் தந்தைக்கு முன்னால சொன்னா, வாப்பா இவருக்குரிய கூலியை கொடுங்க, இவர் சக்தியானவர், இவர் நம்பிக்கை வாப்பா நம்பிக்கையா அவர் கிளம்பி கொண்டார். சொன்னார், இந்த வாரிகளை பார்த்து எங்க இந்த வாரிகளோட சம்பவம் என்ன, முழு சம்பவத்தையும் நபி ஷுஐபுக்கு முன்னால சொன்னாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இவரும் ஒரு நபி, ஹஜ்ரத் மூசா நபி என்றது விளங்கிச்சு. நஜவுத மினல் கௌமில் வாலிமீன், இனி உங்களுக்கு அந்த பிரச்சனை நடக்கும், அந்த ஃபிரௌனாவுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்னா ஏங்க ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, விரும்ப வேண்டாம் செய்யுங்க. என்னது? ஏங்க மகனை நான் முடிச்சுட்டேன், நீங்க எனக்கு 8 வருஷம் இல்ல 10 வருஷம் மகாராண எனக்கு நீங்க வேலை செய்ய புதுசாக ஒத்துக்கொண்டாங்க. 10 வருஷம் அவர்கள்ட்ட வேலை செய்யறாங்க, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. ஒரே நாள்ல சாப்பாடு, வீடு, மனைவி, தொழில், பணம் எல்லாமே அமைஞ்சிச்சு. சில காலங்கள் போகுது, அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் இருந்து, அதாவது மதியன்ல இருந்து திரும்ப மிஸ்ர நோக்கி வாங்க. மிஸ்ரோட அடுத்ததான் ஒரு ஏரியா இருக்கு, பலஸ்தீனுக்கும் மிஸ்ருக்கும் இடையில சைனா என்ற சைனா இல்ல சைனா தூர் சீனா குர்ஆன்ல சொல்லப்படுது. அந்த தூர் சீனா மலைக்கிட்ட வார நேரம் மலையுடைய அடிவாரத்தை பாக்குறாங்க, மலைக்கு மேல பெரும் ஒரு வெளிச்சம் இருக்கு. சொன்னாங்க மனைவி கிட்ட, இந்த இடத்துல நான் மலைக்கு மேல போய் வெளிச்சத்தை எடுத்து கொள்வார், நெருப்பு எடுத்து கொள்வோம். அந்த மலைக்கு போன போதுதான் விளங்கிச்சு, வந்தது நெருப்பு இல்ல, அது வெளிச்சம். அந்த மலையில இருந்துதான் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாமோட பேசுறார். வகல்லம அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பட்டவே கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசினார். அந்த தூர் சீனா மலையில இருந்து அல்லாஹ் தஆலா நபி மூசாவோட பேசுறார். அல்லாஹ்வோட பேசுற நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு இன்பம் வரும். இப்ப சொன்னாங்க, உடனே கொஞ்சம் எனக்கு காட்டு, அவனை கொஞ்சம் பார்ப்போம். ولكن انظر إلى الجبل فإن استقر مكانه فسوف تراني. ஆச்சரியமான ஒரு சம்பவம். யாரெல்லாம் உடனே பார்க்க ஆசையா இருக்கு. இந்த முழு உலகத்திலையும் அல்லாஹ்வுடைய நூர் இறங்கின ஒரே ஒரு இடம் அந்த தூர் சீனா மலை. அல்லாஹ் தஆலா நபி மூசாவை பார்த்து சொன்னார், மூசா இந்த மலையை பார்த்து கொண்டே இருங்க, அது அதே இடத்துல இருக்குன்னா நீங்க ஏன் காணணும். فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا وَخَرَّ مُوسَى صَعِقًا فَلَمَّا أَفَاقَ قَالَ سُبْحَانَكَ تُبْتُ إِلَيْكَ. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய வெளிச்சத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் அந்த மலையில படுது, அந்த மலை துண்டுக்குள்ளாகும். இந்த காட்சியை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே இடத்துல பெரும் மயக்கத்தோட கீழே விழுவாங்க. எப்ப மயக்கம் தெரியுதோ சொன்னாங்க, இன்னைக்கு துமுத்து இதை யா அல்லாஹ், நான் கேட்க கூடாத ஒரு கேள்வி சொன்ன கேட்டுட்டேன், மன்னிச்சு. அந்த தூர் சீனா மலை இன்னைக்குமே இருக்கு. அந்த இடத்துக்கு போக மக்கள் அந்த காட்சியை பார்த்துக்குவா. திரும்ப அந்த தூர் சீனா மலையில இருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே ஃபிரௌன் கிட்ட போங்க, பெகிட்டு அவன் ஒரு காஃபிரா இருக்கிறான், அவனை இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க. அதுக்கு அத்தாட்சியாக அல்லாஹ் 2 முஅஜிசாக்களை கொடுத்தார். ஒன்று என்னன்னா, மூசா உங்களோட கையில் என்ன இருக்கு சொன்னாங்க, யாருமே அசா எனக்கும், இதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க,
என் மிருகங்களுக்கு நான் இலைகளை பெற்றுக் கொள்வேன், என் தேவைகளுக்கு இந்த கம்பை நான் பாவிப்பேன். அல்லாஹ் சொல்றான், அந்த கம்பை தூக்கி கீழே போடுறான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அது பெரும் பாம்பாக மாறும். அல்லாஹ் சொல்றான், மூசா பயப்படுவானா, அந்த பாம்பு பிடிக்கிறாங்க, திரும்ப அது கம்பாக மாறும். பிறகு சொன்னான், மூசாவே உங்களுடைய கைய அவனோட ஜுப்பாவுக்குள்ளாக போடுங்க, போட்டு வெளியேடுங்க, எடுத்தால் அந்த கை மினுங்காது. அல்லாஹ் சொல்றான், இந்த 2 அத்தாட்சிகளும் அவங்களுக்கு போதும், இதை கொண்டு போய் அவனுக்கு காட்டுங்க, அவனுக்கு சொல்லுங்க, அவனை இஸ்லாமுக்கு வரும்படி அடைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சு அவர்களை பாதுகாக்கிறதுக்காக மிஸ்ரில் இருந்து ஓடினவர் மிஸ்ருக்கு நபியாக சொன்னாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் பயந்துக்கோ, அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியை உனக்கு தந்திருக்கிறான், பெரும் ஆட்சி செய்கிறாய், பெரிய அந்தஸ்தோட இருக்கிறாய், பெரிய மதிப்போட இருக்கிறாய், உனக்கு இந்த அந்தஸ்தும் மதிப்பும் வேணும் வேண்டாம், இது நியமமாக உனக்கு இருக்கணும் வேண்டாம், நீ இஸ்லாமுக்கு வா, அல்லாஹ் அப்பா இருக்கு. சொன்னான், என்ன சொல்ற, இதுவரைக்கும் இந்த எல்லாத்துக்கும் ரப்பு நான் தானே கடவுள், நீ என்ன புதிய ரப்பு சொல்றாரு. சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த முழு ஊர் மக்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லு, எல்லாத்தையும் வர சொல்லு, எல்லாருக்கும் முன்னால் நான் அல்லாஹ் பத்தி விளக்கப்படும். யௌமு ஸீனா என்ற ஒரு முக்கியமான ஒரு நாள், அந்த நாள்ல அந்த ஊருடைய எல்லா மக்களும் கொண்டு வரப்படும். அந்த ஊருடைய பெரும் பெரும் சூனியக்காரர்கள் எல்லாமே வரவழைக்கப்படும். சொன்னான், உனக்கிட்ட பாம்பு வித்தரிக்கின்றா, எனக்கிட்டையும் வித்தரிக்கு. எல்லா சூனியக்காரர்களையும் வர சொல்லி சொன்னான், பெரும் சன்மானங்கள் தானே உங்களுக்கு இந்த மூசாவை தோற்கடிக்கும். எல்லா சகாக்களும் சூனியக்காரர்களும் இடுப்புல இருந்து ஒரு பட்டியை கரட்டி போடுறாங்க, எல்லாமே பாம்பாக. இத காட்சியை பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்து பிராமம் சொல்றாங்க, நீ செய்யறது தானே அப்பா இவங்களும் செய்யறாங்க, ஆச்சரியமா என்ன செய்ய போறாய்? அசாம தூக்கி போடுறாங்க, அது பாம்பாக மாறி எல்லா பாம்புகளையும் அது விழுந்து. இதை பார்த்த எல்லா சகராக்களும் எல்லா சூரியக்காரர்களும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, நாம மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்ப நம்புறோம். அந்த சூரியக்காரர்களுக்கு விளங்குச்சு, நாங்க காட்டினது வித்த, கண்கட்டி வித்த, அது மூசா போட்டது வித்த இல்ல, அது அல்லாஹ்வுடைய முஅஜிஸா. முழு சூரியக்காரர்களும் இஸ்லாமுக்கு வராங்க. ஃபிரௌன் எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் மதம் மாறுங்க, திரும்ப இஸ்லாத்தை விட்டு போடுங்க, இல்லாட்டி கொலை செய்வேன். அவங்க எந்த பேச்சும் அங்க ஏற்படல, எல்லா சகாபாக்களும் இஸ்லாம்ல இருக்கிறாங்க, எல்லோரையும் ஒரே இடத்துல கொலை செய்வாங்க. அன்பான சகோதரர்களே, இப்ப அந்த மிஸ்ருடைய நாட்டுல யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வாழாங்களோ எல்லாரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சு. பெண் பிள்ளைகளை உசுரோட வெட்டுவான், பனு இஸ்ராயலுடைய ஆண் பிள்ளைகளை கொலை செய்வான். இன்னைக்கு அந்த பிக்சரை எனக்கு பாக்குறேன்டா, அப்படியே பலஸ்தீனமாக சொந்த மண், அந்த ஊர்ல பிறந்த மக்கள், அந்த 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 மண்ணுடைய மைந்தர்கள். ஆனா அந்த நாட்டுக்குள்ளாலேயே சிறை கைதிகளாக நடமாடும். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பிடுறது மண்ணு. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர் கொலை செய்யப்படுறாங்க. அப்பாவிகள், நிரபராதிகள். ஆனா கேட்கறதுக்கு ஒரு நாதிங்க வருது. இதே நிலைமைதான் அந்த பனு இஸ்ராயலுக்கும் அந்த ஃபிரௌனுடைய காலத்தில். இந்த யஹூதிகளை பார்த்து, இந்த பனு இஸ்ராயலை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு குர்ஆன் எங்களோட மட்டும் இல்ல பேசுது, இந்த இஸ்ரவேல் மக்களுடையும் பேசுது. யா பனி இஸ்ராயீல் குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வஅன்னி ஃபضلتكم على العالمين. அல்லாஹ் அவங்கள பார்த்து பேசுறான். ஃபிரௌனுக்கு கீழ நீங்க எப்படி அநியாயம் செய்யப்பட்டீங்க, உங்களுக்கு அவன் எவ்வளவு சித்திரவதை செஞ்சான். உலகத்துல அவனை விட ஒரு அநியாயக்காரன் இருக்கிறது. அந்த நபி மூசாவை அனுப்பி உங்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான். உலகத்திலே அந்த காலத்துல நீங்க தான் அவங்க கண்ணியமான மக்களாக உங்களை வச்சு அல்லாஹ் கூட மோதிசாக்களை காட்டினான். உலகத்துக்கு வானத்துல இருந்து உங்களுக்கு சாப்பாடு இறக்கினான், வானத்துடைய மேகங்களை உங்களுக்கு அல்லாஹ் நிழலாக மாற்றினான்.
கடலை பிறந்து அல்லாஹ் உங்களுக்கு பாவைகளை தந்தான். அடிமையாக இருந்த நீங்க எஜமான்களாக மாறினீங்க என்று அந்த பனு இஸ்ராயலா அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் கேட்கிறேன். எனவே அவங்களும் பாடம் படிக்கவும், எப்படி அவங்க உலகத்துல சிறுமைப்படுத்தப்பட்டாங்களோ இன்னைக்கு அதே போல அந்த அப்பாவி முஸ்லீம்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் ஒரு காலம் வரும் அவங்க இதை விட கேவலப்படுத்தப்படுவாங்க. முழு உலகத்திலையும் ஆக கேவலமான பிறவிகளாக அவங்க மாற்றப்படுவாங்க. அவங்களை கொலை செய்யறதுக்காக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துவும் துடிக்கும். ஹதீஸ்ல வருது, உலகத்தினுடைய ஒவ்வொரு வஸ்துவும் ஒரு முஸ்லீமை பார்த்து சொல்லுவான், முஸ்லிமே இங்க ஒரு யஹூதி இருக்கிறான், எனக்கு பின்னால்தான் இருக்கிறான், நீ வந்து கொலை செய்ய சொல்லு, கொலை செய்ய சொல்லு. அந்த அளவுக்கு அவங்க உலகத்தை கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு அவங்கதான் அவ்வளவு பெரிய அநியாயத்தை அந்த பூமியில செஞ்சு கொண்டிருக்காங்க. அன்பான சகோதரர்களே, இது அவங்களுக்கு மட்டும் இல்ல பாடம், எங்களுக்கும் ஒரு பாடம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் அன்றாட சாப்பாடுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ தெரிஞ்சுக்கிறாங்க. சில நேரம் எங்களை விசேஷமான இடங்களுக்கு போனா ஒரு நேர சாப்பாடுக்கு 30,000 40,000. அவங்க எவ்வளவு பேர் வாழ்க்கையை தந்திருக்கிறாங்க. எங்களோட வீடு எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வீடு, வீட்டுக்குள்ளால இல்லாத வஸ்துகளே இல்லை, எல்லா வஸ்துகளும் இருக்குது. ஆனா சொந்த தேவைக்கு கூட ஒழுக்கமான உணவும் வாப்பாவும் வாழ்றதுக்கு வீட்டுல சரியான வீடு இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. எங்களுக்கு தலைக்கு மேல பணங்கள் காசுகள் இருக்குது, என்ன செய்யறதுன்னு கூட தெரியாது. ஆனா அன்றாட நோய்க்கு மருந்து வாங்க வசதி இல்லாம மூத்தவங்க எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எனவே இந்த ஞாபகம் இது அல்லாஹ்வுடைய பெரிய ஞாபகம். இந்த ஞாபகத்தை நாங்க யாரும் பாவத்துக்கு பாவிச்சிடக்கூடாது, அநியாயத்துக்கு பாவிச்சிடக்கூடாது. அதே முடிவுதான் நாளைக்கு எங்களுக்கு அவசியம். அன்பான சகோதரர்களே, இந்த நேரம் அந்த பனு இஸ்ராயேல் அவர்கள் அந்த மிஸ்ருடைய பூமியில அநியாயம் செய்யப்படுற நேரம் அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு வருது. நபி மூசாவை வச்சு அவங்களை பாதுகாப்பு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை படிக்கி அந்த பனு இஸ்ராயேலுக்கு சொல்றாங்க, நாளைக்கு காலையில இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ரெடி ஆகுங்க, நாங்க இந்த மிஸ்ர்ல இருந்து தப்பி ஓட போறோம், ஹிஜ்ரத் செய்ய போறோம். சரித்திரம் சொல்லுது, அந்த ராவு முழு அந்த பனு இஸ்ராயேலர்களுக்கும் யஹூதிகளுக்கும் செய்தி போகுது. அந்த செய்தி வெறுமனே ஒரு 12 லட்சம் 6 லட்சம் அல்லது 12 லட்சம் மக்கள் தான் அந்த நேரம் பனு இஸ்ராயலாக யஹூதிகளாக இருக்கிறார். இந்த 12 லட்சம் பேரை தாண்டி ஒருத்தருக்கு வெளியே போகுது. அவங்க அடிமைகளாக உலகத்துல வாழ்ற நேரமே அவங்களோட ரகசியங்கள் உலகத்துக்கு வெளியே போகும். இன்னைக்கு உலகத்தினுடைய தலைவர்களாக வாழ்றாங்க, ஒரு காலமும் அவங்களோட ரகசியங்கள் வெளியே போவாங்க. எல்லாரும் அந்த செய்தி போகுது. அடுத்த நாள் சுபமுடைய நேரத்தோட முழு பனு இஸ்ராயேலை கூட்டிக் கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர கடந்து போறாங்க. கடந்து போற நேரம் முன்னால ஒரு நதி, ஒரு கடல் குறிக்கு. ஃபரௌன் காலையில எழுதி பார்க்கிறான், பனு இஸ்ராயேல் ஒத்தரையுமே காணோம். அதுலயும் அவங்கள்ட்ட ஒரு கள்ள தன்மை என்னன்னா, அந்த பனு இஸ்ராயேலுடைய பெண்கள் திபெத்தி பெண்கள் சொன்னாங்களாம், நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எங்களுக்கு முக்கியமான ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு நாங்க கோரிக்கை, எனவே உங்களோட தங்க ஆபத்துங்களை தாங்க யாராவதுக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓடுறாங்க. இப்ப ஃபரௌனுக்கு பின்னால போறான், அவன் படையும் போகும். கடைசி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கடலுக்கு முன்னால போயிருக்கிறான். பின்னாடி தெரியும்பாலா ஃபரௌனுடைய படை முன்னால கடல். கேட்டாங்க பனு இஸ்ராயேல், மூசாவே என்ன இது, காப்பாற்றீங்க, கொஞ்சம் மாட்டி விட்டீங்க, என்ன நடக்க போகுது சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ன மகிய ரப்பி சயஹ்தி, எங்கட சஹாபாக்களுக்கும் அந்த பனு இஸ்ராயேலுக்கும் இதுதான் வித்தியாசம். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட சஹாபாக்கள் சரித்திரங்களை படிக்கும். பத்ருடைய யுத்தத்தை படிச்சாலே போதும், சஹாபாக்கள் யாரும் இருக்காங்க. அந்த மக்கால இருந்து அவங்கள்ட்ட உள்ள எல்லாத்தையும் புடிங்கிட்டு அனுப்பி வச்சாங்க. மதீனாவுடைய அன்சாரிகள் மக்கால இருந்து வந்த சஹாபாக்களுக்கு இவங்களோட சொத்துல சரி பாதி கொடுத்தாங்க. கடைசியில பத்ருடைய பூமியில வச்சு சஹாபாக்களும் நிக்கிறாங்க, அங்க காபிர்கள் நிக்கிறாங்க. சஹாபாக்கள் யாரும் யுத்தத்துக்கு ரெடியாக வரவே. இப்ப நபியோ மசூரா கேட்கிற நேரம் சஹாபாக்கள் சொல்றாங்க, யார் சொல்லுதா என்ன நினைப்பீங்க? அந்த பனு இஸ்ராயேல் சொன்ன மாதிரி நீங்களும் அல்லாஹ் மட்டும் போங்க, நாங்க எங்க இருக்கிறோம் சொல்லுவோம். யார சொல்லுங்களா, எங்களோட உசுறு போனாலும் பரவாயில்ல,
நாங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம், கடல்ல நாங்க பாய்வோம், நீங்க சொன்னா எதுவும் செய்வோம் என்று சொன்ன அந்த சமுதாயத்திலிருந்து வந்த முஸ்லிம்கள் தான் நாங்க. அந்த அளவுக்கு ஈமானுடைய உறுதியை இருக்கோம். இந்த பனு இஸ்ராயேல் சொல்றாங்க, எனக்கு மாட்டீங்க. இப்ப அல்லாஹ் வழி அனுப்பினார் மூசாவை, உங்களோட அசாவான கடலுக்கு அடிங்க. குர்ஆன் சொல்லுது, பெரும் 2 மலைகளை போல கடல் பெருசாக பிரியுது, நடுவுல பாதைகள் உருவாகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களோட குடும்பம் அவங்களோட அந்த மக்களும் சேர்ந்து அந்த கடல் அப்படியே தாண்டி போறாங்க. ஃபிரௌன் பார்த்தான், எனக்காக தான் பாதை உருவாக்கப்பட்டிருக்குது, அவன் படையோட கடலுக்குள்ளாக பூந்தான். தஸ்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, 2 மலக்குமார் இருந்தாங்க. ஒரு மலக்கு கடலுடைய ஆரம்பத்துல இருந்து ஃபிரௌனுடைய படையை பார்த்து சொல்றான், அவசரப்படவானா, மெதுவா வாங்க, மெதுவா வாங்க. அங்க இன்னொரு மலக்கு சொல்லுவான், நபி மூசாவுடைய அந்த ஆட்களை பார்த்து, அவசரமா போங்க, அவசரமா போங்க. என்ன ரகசியம்? அவங்க அவசரமா வெளியாகினாங்க, இவங்க மெதுவா மெதுவா வந்து முழு கூட்டமும் கடலுக்குள்ளாக வந்து சேர்ந்தாங்க. அல்லாஹ் 2 கடலையும் அப்படியே சேர்த்து விட்டான். அதே இடத்துல அல்லாஹ் எல்லாரையும் ஆச்சு. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், எவ்வளவு பெரிய ஒரு சரித்திரம். எனவே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல வாழ்ந்த யஹூதியர் சொன்னாங்க, அன்னைக்கு அல்லாஹ் எங்களோட மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களோட கூட்டத்தையும் பாதுகாக்கிறார். இவங்க அந்த கூட்டத்தை அந்த கடலை தாண்டி தீ என்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. இப்ப அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய உடல், பலஸ்தீனுக்கு நீங்க போங்க, அதுதான் நம்மளோட பூமி, ஆனா அங்க போற நேரம் அங்க நிறைய ஜப்பார்கள், அடக்கி ஆளக்கூடிய கெட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட யுத்தம் செஞ்சுட்டு இருக்கும். இவ்வளவு பெரிய அத்தாட்சியை பார்த்த அந்த மக்கள் சொன்னாங்களாம், இப்பதான் சொன்னாங்களாம், மூசாவை நீங்களும் அல்லாஹ்வுமே யுத்தம் செய்யுங்க, வெத்தினா நாங்க அந்த பூமிக்கு வாழணும், வெத்ததான் நாங்க இங்கே இருக்கிறோம். அல்லாஹ் அந்த ஒரு பூமியில 40 வருஷம் வாழ தீ என்ற பூமியில 40 வருஷம் ஒரே இடத்துல சுற்றினாங்க. அதே நிலைமையிலதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் வஃபாத் வருது. சொன்னாங்க, அவங்கள அதாவது சஹாபாக்களுக்கு, என்னைய பலஸ்தீன்ல கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க. அவங்க பலஸ்தீன் ஒழுங்கு போக கிடைக்கல, பலஸ்தீனுடைய போர்டர்ல நபி மூசா அடக்கம் செய்யப்படும். இந்த சரித்திரத்தை தான் இந்த யஹூதிகள் அந்த ஒரு நாளை சிறப்புக்குரிய நாளாக மாத்தி அந்த நாள் போக முடியும். நபி சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு செஞ்ச உபகாரம் தவிர அவங்க எங்களுக்கு செஞ்ச உபகாரம் பெருசு. எனவே எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க, நீங்க அந்த நாள் நோம்பு முடியும். எனவே நாங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை புறப்போம். அதுக்கு முந்தின நாள் புறவு, இந்த 9, 10 2 நாளும் நோம்பு பிடிக்கிறது.